வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியான வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப்பு மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு மட்டும் இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைட்டு கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போண்டா போடணும். ஏன்னா எண்ணெய் சூடாகலைன்னா அப்புறம் நல்லா எண்ணெய் குடிக்கும், அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால தான். இப்போ கொஞ்சம் கலர் மாறும், அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க கரண்டிட்டு. ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.